ஏப்ரல் மாதம் 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மேஷம் அலைச்சல், வீணான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். ரிஷபம் தொட்டதெல்லாம் வெற்றிதான், எதை தொட்டாலும் வெற்றிதான், தொட்டதெல்லாம் துலங்கும். மிதுனம் ஜீவன போராட்டம், ஜீவனம் நடத்துவது மிக போராட்டமாக இருக்கும். போராட்டத்துக்கு நடுவில்தான் செய்ய வேண்டியிருக்கும். கடகம் நரி வளம் போனான்னு இடம் போனான்னு நம்மை கடிக்காமல் இருந்தால் சரி என்ற மனநிலையில் இருப்பீர்கள். சிம்மம் மிக கடினமான காலகட்டம். இதை எப்படியாவது பாஸ் த கிளவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து தான் போகணும். கன்னி உங்கள் கணவரோ மனைவியோ நல்லவர் தான், வீணாக சந்தேகப்படாதீர்கள், வீணாக வேறு லென்ஸ் போட்டு பார்க்காதீர்கள். கன்னிராசிக்காரர்கள் இது மிக முக்கியமான கவனமான ஒரு கைடன்ஸ். இந்த மாதத்திற்கு, ஏப்ரல் மாதத்துக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவிலே. துலாம் ராசி எல்லாம் பிரச்சனைகள், சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள், கடன்கள், எதிரிகள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். ஹாயாக போய் கொண்டிருப்பீர்கள். விருச்சிகம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் குழம்பினால் மற்றவர்கள் குளிர் காய்ந்து விடுவார்கள். எனவே குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். தனுசு பிரச்சனைகள், வேண்டாத வம்புகள் தேடி வரும். அதையெல்லாம் சமாளித்து பொறுமையாக இருந்தால் மட்டுமே, டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். மகரம் மகாதைரியசாலிகளாக இருப்பீர்கள். மகரம் எது நடந்தாலும் என்னதான் நடக்கட்டுமே என்று இருப்பீர்கள். கும்பம் பேச்சை குறையுங்கள், கோபத்தை குறையுங்கள். எப்போதும் சொல்வது கும்பராசிகளுக்கு அதுதான் அதிகமாக தேவைப்படுகிறது. பேச்சை குறைக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும். சிவனே என்று தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மீனராசி டென்ஷன் இந்த டென்ஷன்லாம் எப்பொழுதுதான் குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். டென்ஷன் இப்பொழுது குறையாது. நீங்கள் தான் அதோடு பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ சிறிது காலத்துக்கு டென்ஷன் நீடிக்க தான் செய்யும். எனவே ஏப்ரல் மாதம் இப்படி 12 ராசிகளுக்கும் இப்படிப்பட்ட வகையில் தான் இருக்கிறது. மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை இந்த மாதம் அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.